Good morning. பங்கீட்டு வள பிணைப்புகள் கொஞ்சம் கதைச்சிருந்தா இந்த பங்கீட்டு வள பிணைப்புகளோட இந்த மூலகங்கள் சம்பந்தப்பட்ட என்ன செய்யுதுன்னு சொன்னால் சிலது தங்களோட நோக்கத்தை நிறைவு செய்யும், சிலதுக்கு பிணைப்பு ஏற்படுத்தியும் தங்களோட நோக்கம் நிறைவு செய்ய முடியாத சூழல் காணப்படுது. அந்த மாதிரியான கேட்டகரிகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆகவே இதிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்னென்றால் ரசாயன பிணைப்புகளை தோற்றுவிப்பதன் மூலம் எல்லா மூலகங்களும் தங்களுடைய அட்டக விதியை திருப்தி செய்கின்றது இல்லை. சரியா? நீங்க அதற்கான நோட்ஸை பார்த்துக்கொள்ளலாம். இதுல இந்த பங்கீட்டு வள பிணைப்புகள் எவ்வாறு உருவாகுது, அதில் வகைகள் சம்பந்தமாக கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வோம். பங்கீட்டு வள பிணைப்புகளை நாங்கள் ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்புகள். சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்புகள் இதை நாங்கள் இந்த மாதிரி ஒரு லட்டின் எழுத்தால பார்த்துக்கிறோம். சிக்மா சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பு. இதை நாங்கள் சுருக்கமாக சிக்மா பிணைப்பு என்று சொல்லுவோம். சிக்மா பிணைப்பு என்று சொல்லுவோம். ஆனா சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பு. அடுத்தது பை. பை என்பது உங்களுக்கு தெரியும், பை பங்கீட்டு வலு பிணைப்பு. பை இருக்குதானே, பை ஆர் ஸ்கொயர் அப்படி பாதிங்க, அது பை பங்கீட்டு வலு பிணைப்பு. சரி, அப்ப அணுக்கள் பிணைப்புகளை தோற்றுவிப்பது தங்கள்கிட்ட இருக்கிற சோடியாக்கப்படாத இலத்திரங்களை சோடியாக்கி அட்டக விதியை திருப்தி செய்து உறுதி அடைகிறதுக்காக. சரியா? இப்ப எழுத வேண்டாம், நான் சொல்றேன். பங்கீட்டு வலு பிணைப்புகளை நாங்கள் ரெண்டு வகையாக பார்க்கிறோம். ஒன்று சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பு, மற்றது பை பங்கீட்டு பிணைப்பு. அணுக்கள் பிணைப்புகளை தோற்றுவிக்கும் போது சோடியாக்கப்படாத இலத்திரங்களை கொண்ட ஓபிட்டல்கள், நாங்கள் முன்பு பார்த்திருக்கோம், சோடியாக்கப்படாத இலத்திரங்களை கொண்ட ஓபிட்டல்களை சோடியாக்குவதன் மூலம் அட்டக விதியை திருப்தி செய்து உறுதி அடைகிறது. அப்படி இந்த ஓபிட்டல்கள் மேற்பொருந்துற அடிப்படையில நாங்கள் இந்த பிணைப்புகளை ரெண்டு வகையாக பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு உயரமான மரம். சரிதான், ஒரு உயரமான ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்துல இதுல ஏதாவது உங்களுக்கு தேவையான ஒன்று இருக்கு, நாங்க எடுக்க வேணும்னா நாங்க என்ன செய்வோம், ஊரு கூடி சில நேரத்துல வேலை செய்வோம். ஒருவர் கீழே நிற்பார், அவற்ற தோல்ல இன்னொருவர் நிற்பார். இந்த அவற்ற தோல்ல தமிழ் சினிமா ஆலோசனை பார்த்திருக்கு, இப்படியே நிற்பார், இப்படி நிற்பார். சரியா? மேலே இருக்கிறாள், இத ஒருவர் மேல் ஒருவராக அப்படியே ஏறி ஏறி நிற்கலாம். உயரத்தில் இருக்கிற ஒரு பொருளை எடுப்பதற்காக நாங்கள் இந்த மாதிரி நிற்கலாம். இத நாங்கள் சொல்றது நேர்கோட்டு வடிவம். இவர்களுடைய தலையெல்லாம் ஒரு நேர்கோட்டில இருக்கும். இவர்களுடைய உடம்பு தலை எல்லாமே ஒரு நேர்கோட்டில இருக்கும். அப்படியே ஒரு கோடு அப்படியே ஆக்களுக்கு அளந்துடலாம். இதை சொல்றது நேர்கோடு அப்படி சொல்றோம். எங்கட கோயில்கள்ல பார்த்துருப்பீங்கள், அங்க பிரதட்சணை அப்படி சொல்லுவோம். ஒருவர் இப்படி படுத்திருப்பார், கைய மேல வச்சு கொடுப்பார். இன்னொருவர் இப்படி படுத்திருப்பார், அங்கால இன்னொருவர் இப்படி படுத்திருப்பார். படங்குற தெரியாது, தயவு செய்து குறை இருக்காது. சரியா? ஆண்டோண்டு புள்ள விட இதை விட நல்லாக்குறோம். அப்படியே எல்லாரும் என்ன செய்வார்கள் என்றால் அந்த வீதியை இப்படியே சுத்தி கொண்டு வருவார். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றதை நீங்க கொஞ்சம் விளைவிக்கணும்.
இந்த இவர்கள் ஒன்றன் மேல் இருப்பதை நாங்கள் நேர்கோடு அப்படி சொல்லிக் கொள்றாரு. இதை நாங்கள் எப்படி சொல்லிக் கொள்ளலாம்? அவங்கள்ட்ட என்ன தமிழ் இருக்கு? இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன தமிழ் இருக்கு? கோயில்ல பிரதட்ட செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இப்படி படுத்திருப்பாங்க. அப்படியே ஒரு நடுவோலியா. இந்த ஒழுங்கமைப்புக்கு என்ன பேர் இருக்கு? கிடை. கிடை என்று சொல்லலாம். சரியா? கிடை சரி. இதை நாங்கள் பக்கவாடு என்று சொல்லலாமோ இல்லையோ? பக்கத்துக்கு பக்கமாக இருக்கிறேன்னு சொல்லலாம். பக்கவாடு என்று சொல்லலாம். பக்கவாடு. இப்படி ஒரு தமிழ் பார்க்கலாம். பக்கவாடு, பக்கத்துக்கு பக்கம், ஒவ்வொரு ஆளுக்கு பக்கத்துல இருக்குது, பக்கவாடுன்னு சொல்றோம். சரிதான். இப்படி நேர்கோடாக ஒழுங்கமைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்குது, இப்படி பக்கவாடாக ஒழுங்கமைக்கப்படுற சந்தர்ப்பங்களும் இருக்கு. கிடை ஒழுங்கமைப்பு என்று சொல்லலாம். சரிதானே? ஓகே. இந்த ஓபிட்டல்கள் பிணைப்புகளை தோற்றுவிக்கும் போது அவர்கள் இந்த ஒழுங்கமைப்பில பிணைப்புகளை தோற்றுவிக்கலாம் அல்லது இந்த ஒழுங்கமைப்பில பிணைப்புகளை தோற்றுவிக்கலாம். இந்த ஒழுங்கமைப்பில பிணைப்பை தோற்றுவிக்கிறது என்று சொன்னால் நான் இப்படி காட்ட முயற்சிக்கிறேன். ஒரு ஓபிட்டல் சோடியாக்கப்படாத இலத்திரன் பி ஓபிட்டல் வடிவம் டம்பல் என்று படிப்பிச்சிருக்கேன். இன்னொரு ஓபிட்டல் ரெண்டு ஓபிட்டலும் ஒன்றன் மேல் ஒன்று மேற்பொருள். இங்க தலைகளை இணைக்கல எங்களுக்கு ஒரு நேர்கோடு கிடைச்ச மாதிரி இந்த ரெண்டு ஆக்சிஸை இணைக்கும் போது உங்களுக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும். இந்த ரெண்டு புள்ளிகளை இணைக்கும். ஆகவே இந்த வாக்கில ரெண்டு ஓபிட்டல்கள் மேற்பொருந்தினால் நாங்கள் இதை நேர்கோட்டு மேற்பொருந்துக என்று சொல்வோம். நேர்கோட்டு மேற்பொருந்துக. இந்த ஒழுங்கமைப்பை நேர்கோட்டு மேற்பொருந்துக என்று சொல்றோம். அப்ப சோடியாக்கப்படாத இரண்டு இலத்திரன்கள், ஒவ்வொரு இலத்திரன்களை கொண்ட இரண்டு அணு ஓபிட்டல்கள் தங்களுடைய இலத்திரன்களை சோடியாக்கும் பொருட்டு ஓபிட்டல்களை மேற்பொருந்தல் அடைய செய்யும். அப்படி மேற்பொருந்தல் அடைய செய்யும் போது இந்த முறையில நேர்கோட்டு முறையில மேற்பொருந்தி பிணைப்பை தோற்றுவிக்கலாம். அல்லது இந்த ஓபிட்டல் 2 இந்த முறையில மேற்பொருந்தி சரியா? இந்த வாக்குல மேற்பொருந்தி தங்களோட சோடியாக்கப்படாத இலத்திரனை சோடியாக்கி கொள்ளலாம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டு வகையான பிணைப்புகளாக இதை அறிமுகப்படுத்தும். இப்படி ஓபிட்டல்கள் நேர்கோட்டு மேற்பொருந்துகையில ஈடுபட்டு உருவாக்குகின்ற இந்த பிணைப்பை நாங்கள் சிக்மா பங்கீட்டு வேலை பிணைப்பு என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப சிக்மா பங்கீட்டு வேலை பிணைப்புகள் எவ்வாறு உருவாகுது என்று கேட்டால் ஓபிட்டல்கள் நேர்கோட்டு மேற்பொருந்தைக்கு உட்படுவதன் மூலம் சிக்மா பங்கீட்டு வேலை பிணைப்புகள் உருவாகும். சரியான பக்கவாட்டுல மேற்பொருந்தி வார இந்த பிணைப்புக்கு பேர் பைப்பிணைப்பு. இந்த வடிவம் தான் பைப்பிணைப்பு. சரிதான். அப்ப சிக்மா பங்கீட்டு வல பிணைப்புகள் நேர்கோட்டு மேற்பொருந்துகையாலையும் பைப்பிணைப்புகள் பக்கவாட்டு மேற்பொருந்துகையாலையும் உருவாகுது. ரெண்டுமே பங்கீட்டு வல பிணைப்புகள் தான். இலத்திரன் தான் பங்கிடப்படுகிறது. ரெண்டிலையும் ஓபிட்டல்கள் மேற்பொருந்துகை அடையும். மேற்பொருந்துகை அடைகிற ஓபிட்டல் டிரெக்ஷன் பிணைப்பை ரெண்டு வகையாக அடையாளப்படுத்தும். நேர்கோட்டு மேற்பொருந்துகை மூலம் சிக்மா பங்கீட்டு வல பிணைப்புகளும் பக்கவாட்டு மேற்பொருந்துகை மூலம் பைப் பங்கீட்டு வல பிணைப்புகளும் உருவாகும். அப்ப எங்கெல்லாம் நேர்கோட்டு மேற்பொருந்துகை சாத்தியமோ அங்கெல்லாம் சிக்மா பிணைப்பு தான் உருவாகும்.
நேர்கோட்டு மேற்பொருந்துகை சாத்தியப்படாமல் பக்கத்தால வந்து ஓபிட்டல்கள் மேற்பொருந்தினால் அதெல்லாம் பைப்பிணைப்புகளை தான் உருவாக்கும். அப்ப எங்களுக்கு இப்ப தெரிய வேண்டிய விஷயம் இந்த டிரெக்ஷன் தெரியணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இதை பற்றி கதைச்சிருக்கேன். ஒருவருக்கு மேலே ஒருவர் இருந்தால் இந்த தலைகள் எல்லாத்தையும் முளைச்சால் எங்களுக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும். இதை நீங்க இப்படி காட்டலாம் தானே. அப்ப இதை என்ன பிணைப்பு கேட்டா என்ன சொல்லு, இதுவும் சிக்மா பிணைப்பு தானே. இப்படி காட்டினா தான் சிக்மா பிணைப்பு இல்லத்தான். இப்படியும் காணல. நேர்கோட்டு மேற்பொருந்துகை, இது பக்கவாட்டு மேற்பொருந்துகை. இந்த பக்கவாட்டு மேற்பொருந்துகை உண்மையில இப்படித்தான் இருக்கும். இந்த வடிவம் பை, அதான் இந்த பை என்று அழைக்கப்படுது. அது வந்து நாங்கள் பை பல மாதிரி கீறிக்கொள்வோம். எங்களுக்கு பை கீற தெரியாது, இப்படி கீறிக்கொள்வோம். நாங்கள் இப்படியும் பை கீறிக்கொள்வோம். அப்ப எங்களுக்கு பையே கீற தெரியாது, அது வேற விஷயம். இப்ப இப்படி இந்த வடிவம் பக்கவாட்டுல 2 ஓபிட்டல்கள் மேற்பொருந்துகை இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வடிவம் தரும். அப்ப இந்த பிணைப்பு பேர் பக்கவாட்டு மேற்பொருந்துகை, பை பிணைப்பு. நாங்கள் இதை சில சந்தர்ப்பங்கள் எங்களை கிட்ட நெருக்கமாக இப்படி காட்ட முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், இந்த 2 ஓபிட்டல்களையும் பக்கம் பக்கமாக கீறி போட்டு 2 ஓபிட்டலையும் நெருக்கமாக கீறிட்டு இந்த ஓபிட்டல்களை இப்படி கோட்டால இணைச்சு காட்டுவோம். இது ஒரு ஓபிட்டல், இது இன்னொரு ஓபிட்டல். இந்த 2 ஓபிட்டலும் பக்கவாட்டுல மேற்பொருந்தி இப்படி மேற்பொருந்தி ஒரு பைப்பிணைப்பு உருவாகும். ஒரு பைப்பிணைப்பு உருவாகும். இது ஒரு பைப்பிணைப்பு, இது இன்னொரு பைப்பிணைப்பு இல்லை. இது 2 ஓபிட்டல். இது எங்களோட இயலாமை என்ற வெளிப்பாடு. என்ன இயலாமை என்ற வெளிப்பாடு? 2 ஓபிட்டலை நெருக்கமாக காட்டி, இப்ப தனியா காட்டிக்க என்னால் இப்படி காட்ட முடியுது. ஒரு அணுவாக காட்டி இதுக்கு இன்னொரு பிணைப்பை காட்டிக்க என்ன செய்யும் என்றால் எட்டவ போயிடும். அப்ப 2 ஓபிட்டலை இப்படி காட்டுவது கடினம் என்பதால இதுவும் மேற்பொருந்தது என்பதை வெளிக்காட்டுவதற்கு நான் இந்த மாதிரி ஒரு குறியீட்டை பயன்படுத்திக் கொள்வேன். வேணுமென்னா நான் ஷடோ அடித்துக் கொள்ளலாம், ஷடோ போட்டுக்கொள்ளலாம். அப்ப இந்த 2மே சேர்ந்து இதுவும் மண்டி இல்லை, இது ஒரு ஓபிட்டல், இது இன்னொரு ஓபிட்டல். இந்த மேற்பொருந்தது என்பதை காட்டுவதற்காக ஷடோ போட்டுக்கணும். அதை இப்படி காட்டலாம். இப்படி காட்ட எல்லா நேரமும் சந்தர்ப்பம் கிடைக்காதனால இப்படித்தான் காட்டுவோம். இது ஒரு பைப்பிணைப்புக்கு காரணமான அமைப்பாக இருக்கும். சரிதான்? ஓகே. அப்ப அணுவில இருக்கிற ஓபிட்டல்கள்ல நீங்க கொஞ்சம் ஓபிட்டல் வடிவம் உங்களுக்கு தெரியும். எஸ் ஓபிட்டல் வடிவம் ஸ்பெரிக்கல் ஷேப், கோள வடிவம் என்று படிச்சிருக்கீங்க. எஸ் ஓபிட்டல் ஸ்பெரிக்கல். சரியா? இது மைய பகுதியை ஒரு இடத்துல கற்பனை பண்ணி கொள்ளுங்க. இது மைய பகுதி, இது மைய பகுதி. இது உங்களுக்கு எஸ் ஓபிட்டல் வடிவம் ஸ்பெரிக்கல் என்று தெரிஞ்சால் போதும், கோள வடிவம். பி ஓபிட்டல் வடிவம் டம்பல், 2 தெரிஞ்சா போதும். உங்களுக்கு டி ஓபிட்டல் வடிவம் நான் போட்டுட்டு சந்தோஷமா பார்த்துட்டு சிரிக்க சொல்றேன். நல்ல வடிவான வடிவம், ஆனா சிக்கல் தன்மையா இருக்கு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் கீறுறதுக்கு தெரிவிக்கிறது கஷ்டம். அதனால எங்களுடைய சிலபஸ்லயே அது இல்லை. ஆனா நான் உங்களுக்கு அதுல படம் போட்டு விட்டுருந்தாலும் தான், அதனால அப்படி டிசைன் ஆயிருக்க முடியும். இப்படி எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் டி ஓபிட்டல் வடிவம். சரியா? சிலபஸ்ல இல்ல. அப்ப நீங்க அதை பற்றி யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு எஸ் ஓபிட்டலும் பி ஓபிட்டலும் தெரியும். எஸ் ஓபிட்டலும் பி ஓபிட்டலும் தெரியும். சரியா? ஓகே. அப்ப இந்த ஓபிட்டல்கள் மேற்பொருந்துகை அடையும் போது தங்கள்கிட்ட இருக்கிற சோடியாக்கப்படாத இலத்திரன்களை சோடியாக்கி கொள்ளும். இப்ப ஒரு H2 மூலக்கூறை கருதினால், அதிண்ட இலத்திரன் நிலையமைப்பு 1s1. ஒரு s ஓபிட்டல் சோடியாக்கப்படாத இலத்திரனை கொண்டிருக்கு. ஒரு s ஓபிட்டல் சோடியாக்கப்படாத இலத்திரனை கொண்டிருக்கு. அதை நாங்கள் இப்படி பாக்ஸ்லயும் காட்டலாம், இப்படி வட்டத்திலையும் காட்டலாம் என்று முந்தி சொல்லி இருப்பேன். இது s ஓபிட்டல் வடிவம் ஸ்பெரிக்கல், கோளம். அப்ப s ஓபிட்டலுக்குள்ள ஒரு இலத்திரன் இருக்குன்னு நான் சொல்லிக் கொள்ளலாம். 1s அணு ஓபிட்டல் ஒரு இலத்திரன் இருக்கு. 2 ஐதரசன் அணுக்கள் சேர்ந்து இது ஒரு எஸ் சோடியாக்கப்படாத ஐதரசன் அணு, இது இன்னொரு அணு. 2 அணுக்கள் சேர்ந்து மேற்பொருந்துகைக்கு உட்படும். அப்ப மேற்பொருந்துகைக்கு உட்படும் சரியா? அப்ப சிக்மா மேற்பொருந்துகைக்கு உட்படும். அப்படி உட்படைகள்ல 2ம் கோளம் தானே, கோளம். இவருடைய ஒரு இலத்திரனும் அவருடைய இன்னொரு இலத்திரனும் சோடியாக்கப்படும். இந்த எதிர் திசையெல்லாம் சோடியாக்கப்படும். தனி இலத்திரங்கள் எந்த திசையிலும் இருக்கலாம். சோடியாக்கப்படை கொண்டு ஒரு திசைனா மற்றது எதிர் திசை, அதான் அங்க காட்டியிருக்கு. சரியா? இப்ப இந்த 2 பேருடைய மையத்தையும் நீங்கள் நினைச்சால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நேர்கோடு கிடைக்கும். சரியா?
அப்ப ரெண்டு எஸ் ஆர்பிட்டல்கள் சந்திக்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல, அதாவது மேற்பொருந்துற இந்த சந்தர்ப்பத்துல என்ன ஒழுங்கமைப்புல இந்த ரெண்டு ஆர்பிட்டல்களும் இருக்கு? நேர்கோட்டு ஒழுங்கமைப்புல இருக்குதா, பக்கவாட்டு ஒழுங்கமைப்புல இருக்குதான்னு நீங்க பாருங்க. என்ன ஒழுங்கமைப்புல இருக்கு? நேர்கோட்டு ஒழுங்கமைப்புல இருக்கு. பக்கவாட்டு ஒழுங்கமைப்பு சாத்தியப்படுமான்னு யோசிங்க. ரெண்டு எஸ் ஆர்பிட்டலுக்கு எந்த பக்கத்தால வந்து இணைஞ்சாலும், ரெண்டு எஸ் ஆர்பிட்டல் எந்த பக்கத்தால வந்து பிணைப்பை தோற்றுவிச்சாலும் பக்கவாடு சாத்தியப்படுமா? யோசிச்சு பாருங்க. ரெண்டு மேற்பொருந்துகையில பக்கவாடு, எஸ் ஆர்பிட்டல் மேற்பொருந்துகையில பக்கவாடு சாத்தியப்படுமான்னு யோசிங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த டிரெக்ஷனுக்குள்ளால வந்தாலும் ரெண்டே முனைக்கு ஒரு நேர்கோடு, இப்படியா நேர்கோடு. ஆகவே எஸ் ஆர்பிட்டல் மேற்பொருந்துகை அடைந்து ஒரு பிணைப்பை தோற்றுவிக்குதுன்னு சொன்னால் கண்ணை நல்ல வடிவாரிக்கு மூடி போட்டு அது சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பு என்று சொல்லலாம். அவருக்கு பக்கவாடு என்ற ஒரு கதையடை, ரெண்டு கோளம் எந்த பக்கத்தால ரெண்டு கோளம் ஒன்றோடு ஒன்று வந்து இணைஞ்சாலும் ரெண்டு மையத்தை முனைக்க நேர்கோடு வரும். ஆகவே அதை நாங்கள் நேர்கோட்டு மேற்பொருந்துகையாக அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப எஸ் ஆர்பிட்டல் இரண்டு சேர்ந்து ஒரு பிணைப்பை தோற்றுவிக்கிறதுனால் அந்த பிணைப்பு எப்போதும் சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பாக காணப்படும். அது ரெண்டு எச் அணுக்கள் சேர்ந்து H2 மூலக்கூறாக இருக்கலாம், அல்லது ஒரு ஐதரசனும் ஒரு குளோரினையும் கருதினாலும் அதுதான் நடக்கும். ஒரு ஐதரசனட்டை இருக்கிறது எஸ் ஆர்பிட்டல், சோடியாக்கப்படாத இலத்திரன் இருக்கு. ஒரு குளோரினட்ட 2p அணு 3p அணு ஆர்பிட்டல் இருக்கு. குளோரின் இலத்திரன் நிலையத்துல 1s2 2s2 2p6 3s2 3p5 ஒரு சோடியாக்கப்படாத இலத்திரன்களை p ஆர்பிட்டல் கொண்டிருக்கு. இந்த p ஆர்பிட்டல் என்ன செய்யும் என்றால் ஐதரசன் அணு ஆர்பிட்டலோட நேர்கோட்டு மேற்பொருந்துகை கொடுக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, இவற்ற புள்ளி இருக்கு, இவர் இருக்கு, வந்து மேற்பொருந்துங்க. எந்த கரையால இவர் மேற்பொருந்தினாலும் ரெண்டை உடைக்கு என்ன வரும்? நேர்கோடு வரும். அப்ப இதுல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய அடுத்த முடிவு என்னன்னு சொன்னால், இதுல இருந்து எடுக்கக்கூடிய அடுத்த முடிவு, இரண்டு எஸ் ஆர்பிட்டல் மேற்பொருந்தி உருவானால் என்ன, ஒரு எஸ் ஆர்பிட்டல் சம்பந்தப்பட்டால் என்ன, அங்க நேர்கோட்டு மேற்பொருந்துகை மூலம் சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பு மட்டும்தான் உருவாகும். நேர்கோட்டு மேற்பொருந்துகை மூலம் சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பு மட்டும்தான் உருவாகும். இப்ப நான் சொல்ல வார கருத்து, நேர்கோட்டு மேற்பொருந்துகைக்கு ரெண்டு ஆர்பிட்டல்கள் உட்படும் என்றால் அடுத்த கதைக்கிடம் இல்லை, அது சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பு. சரியா? அது எந்தெந்த ஆர்பிட்டல்கள் உட்படும் என்றதை பற்றி தான் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறேன். ரெண்டு எஸ் ஆர்பிட்டல் எப்படி இணைஞ்சாலும் அது நேர்கோட்டு மேற்பொருந்துகையாக இருக்கும். ஆகவே எஸ் ஆர்பிட்டல் சம்பந்தப்படுற இடத்துல சிக்மா பிணைப்பு மட்டும்தான் வரும். இது ரெண்டு பி ஆர்பிட்டல், படத்துல ஏற்கனவே காட்சி, ரெண்டு பி ஆர்பிட்டல் நேர்கோட்டு மேற்பொருந்துகைக்கு உட்படலாம், பக்கவாட்டு மேற்பொருந்துகைக்கு உட்படலாம். நேர்கோட்டு மேற்பொருந்துகைக்கு உட்படும் போது சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பையும், பக்கவாட்டு மேற்பொருந்துகைக்கு உட்படும் போது பை பங்கீட்டு வலு பிணைப்பையும் இது தோற்றுவிக்கும். ஆகவே பி ஆர்பிட்டல்கள் பை பிணைப்பையும் தோற்றுவிக்கக்கூடியவை, சிக்மா பிணைப்பையும் தோற்றுவிக்கக்கூடியவை. அது எந்த டிரெக்ஷன்ல வந்து மேற்பொருந்த போகுது என்பதை பொறுத்து நாங்கள் முடிவெடுத்துக் கொள்வோம். சொல்றவங்க ஓகே. சரி, ரெண்டு Cl2 மூலக்கூறு இருக்கும். ஒரு Cl என்ற இலத்திரன் நிலை அமைப்புல நான் ஏற்கனவே சொன்னது போல 3s2 3p5 17ஆம் கூட்ட மூலகம் வலுவள ஓட்டில் 7 இலத்திரனை கொண்டிருக்கும். பி ஆர்பிட்டல்ல 5 இலத்திரன்கள் இருக்கும். அதுல 2 இலத்திரங்கள் சோடிகளாக இருக்கும், ஒன்று சோடியாக்கப்படாமல் இருக்கும். 3 பி ஆர்பிட்டல் டிரெக்ஷனும் ஏற்கனவே நாங்கள் கதைச்சிருக்கிறோம். ஒன்றுக்கொன்று செங்குத்தாக டம்பல் ஷேப்ல இருக்கும்னு சொல்லி, இது ஒரு ஆர்பிட்டல், இது இன்னொரு ஆர்பிட்டல், இது இன்னொரு ஆர்பிட்டல்.
விரும்பினால் நாங்கள் XY செட் என்று பேரிட்டு கொள்ளலாம். எது X எது Y எது செட் என்று சும்மா டிரெக்ஷனுக்கு ஆகி PX PY P செட். இதுல 3PX 3PY 3P செட் என்று சொல்லலாம். இதுல எந்த ஒன்றும் ஏதாகவும் இருக்கலாம். இது பொதுவாக Y அச்சு, இது பொதுவாக செட் X அச்சு, இது பொதுவாக செட் அச்சு. நீங்கள் எந்த அச்சையும் எப்படியாவது அடையாளப்படுத்திக் கொள்ளுவோம். ஆனா இந்த 3 ஓர்பிட்டல்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த அச்சில இருக்கிற ஓர்பிட்டலுக்கும் இந்த அச்சில இருக்கிற ஓர்பிட்டலுக்கும் இடையிலான கோணம் 90 பாகையாக இருக்கு. அப்ப ஒரு குளோரின் அணுவும் இன்னொரு குளோரின் அணுவும் இதுல 2 ஜோடியாக இருக்கு. இதுலயும் ஜோடியா இருக்கு. இதுல ஒன்று பாவம் ஜோடியாக்கப்படாமல் இருக்கு. இவரை ஜோடியாக்குவதற்காக இன்னொரு குளோரின் அணுவிட்ட போகுது. அவருக்கும் அதே பிரச்சனை இருக்கு. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் கண்டி ஒரு இலத்திரனை வச்சு ஜோடியாக்கி அவர் 2 பேர் ஓர்பிட்டல்களும் மேற்பொருந்து ஒன்றுக்கு மேல் ஒன்று மேற்பொருந்து அப்படி ஜோடியாக்கி. ஆகவே இந்த பிணைப்பு சிக்மா பங்கிட்டு பிணைப்பு சொல்வேன். இது நேர்கோட்டு மேற்பொருந்து. அப்ப 2 Cl அணுக்களுக்கு இடையில இருக்கிற பிணைப்பு சிக்மா பங்கிட்டு பிணைப்பாக காணப்படும். ஏதாவது 2 அணுக்கள் ஒரு பிணைப்பை தோற்றுவிக்குது என்று சொன்னால், ஏதாவது 2 அணுக்கள் ஒரு பிணைப்பை தோற்றுவிக்குது என்று சொன்னால் முதல்ல ஓர்பிட்டல்களை நேர்கோட்டு வாக்கில தான் நிரப்பிக்கொள்ளும், மேற்பொருந்தி கொள்ளும். சரியா? முதலாவதாக அது எங்க நிரப்ப மாட்டேன். இப்ப ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்குதானே 3 ஓர்பிட்டல் இருக்கு. இந்த 3 ஓர்பிட்டல்ல முதல்ல வந்து நேர்கோட்டு மேற்பொருந்துகைக்கு தான் உட்படும். இப்ப முதலாவது சந்தர்ப்பம் நேர்கோட்டு மேற்பொருந்துகை என்று சொன்னால் முதலாவது இது ஒரு அணுவின் ஓர்பிட்டல், இது இன்னொரு அணுவின் ஓர்பிட்டல். 2p அணு ஓர்பிட்டலோ 3p அணு ஓர்பிட்டலா இருக்கலாம். இதுல இந்த 2ம் நேர்கோட்டு மேற்பொருந்துகையில ஈடுபட்டு. அப்ப பாருங்க இந்த சுட்டு விரல் 2ம் அங்கவா இருக்கு, பக்கம் பக்கமா இருக்கு. பெருவிரல் 2ம் பக்கம் பக்கமா இருக்கு. அப்ப முதலாவதாக தோற்றுவிக்கிற இந்த பிணைப்புக்கு தான் பேர் சிக்மா பிணைப்பு. இப்ப 2 அணுக்களுக்கு இடையில முதல்ல பக்கவாட்டு மேற்பொருந்துகை நிகழாது. 2 அணுக்கள்ல முதல்ல பக்கவாட்டு மேற்பொருந்துகை நிகழாது. அப்ப என்ன மேற்பொருந்துகை நிகழும்? நேர்கோட்டு மேற்பொருந்துகை மட்டும்தான் நிகழும். நேர்கோட்டு மேற்பொருந்துகை இப்ப என்ன சொல்லலாம்? சிக்மா பிணைப்பு மட்டும்தான் முதல்ல உருவாகும். ஒரு சிக்மா பிணைப்பு உருவான ஓர்பிட்டல்கள் ஒன்று கொண்டு செங்குத்தாக, ஏனைய ஓர்பிட்டல்கள் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கு. இனி நேர்கோட்டு மேற்பொருந்துகை பொருத்தப்பட்டது. ஒரு ஓர்பிட்டல் நேர்கோட்டுல மேற்பொருந்தினால் அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற ஓர்பிட்டல்களுக்கு நேர்கோட்டு மேற்பொருந்துகை பொருத்தம் இல்லை, அதுக்கு பக்கவாட்டு மேற்பொருந்துகை தான் பொருத்தம். அப்ப 2 அணுக்களுக்கு இடையில ஒரு பிணைப்பு காணப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஒரு பிணைப்பு கட்டாயம் சிக்மா பங்கிட்டு பிணைப்பாக இருக்கு. உதாரணத்துக்கு BR2 என்று சொல்றோம். BR ஒரு பிணைப்பு இருக்கு. இதுல இருக்கிற பங்கிட்டு பிணைப்பு என்ன வகை என்று கேட்டால் ஒன்றும் கேட்கக்கூடாது. இதுல சிக்மா பங்கிட்டு பிணைப்பு ஒன்று இருக்கு. முதலாவதாக மேற்பொருந்தும் போது அது நேர்கோட்டு மேற்பொருந்துகைக்கு தான் உட்படும். ஒரு ஓட்டு மூலக்கூறு இருக்கு. ஒரு ஒட்சனுக்கும் இன்னொரு ஒட்சனுக்கு இடையில இரட்டை பிணைப்பு இருக்கு. முதலாவதாக தோன்ற பிணைப்பு அது இதுல எதுவாக இருந்தாலும் அது நேர்கோட்டில இருக்கு. அப்போ ஒரு சிக்மா பிணைப்பு வந்து ஒரு ஓர்பிட்டல் நேர்கோட்டில மேற்பொருந்தினா அடுத்த ஓர்பிட்டலுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுமே. ஓர்பிட்டல்கள் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கு. ஆகவே அடுத்த ஓர்பிட்டல் எப்படி மேற்பொருந்தலாம் என்றால் பக்கவாட்டா தான் மேற்பொருந்தலாம். ஆகவே ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் காணப்படும் போது ஏனைய பிணைப்புகள் யாவும் பைப்பிணைப்புகளாக இருக்கும். அப்ப O2 மூலக்கூறுல ஒரு சிக்மா பிணைப்பு ஒரு பைப்பிணைப்பும் இருக்கும். ஒரு சிக்மா பிணைப்பு ஒரு பைப்பிணைப்பும் இருக்கு. அதே போல N2 மூலக்கூறை கருதினால் எண்ணுக்கும் இடையில மும்மை பிணைப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 3ம் பங்கிட்டு பிணைப்பு தான். இதுல எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்கு, எத்தனை பை பிணைப்பு இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுங்க. இதுல எத்தனை சிக்மா பிணைப்பு, எத்தனை பை?
இரண்டு அணுக்களுக்கு இடையில உருவாகுகின்ற முதலாவது பிணைப்பு சிக்மா பிணைப்பு. அதை தொடர்ந்து உருவாகின்ற ஏனைய பிணைப்புகள் பை பிணைப்புகளாக இருக்கும். அதை தொடர்ந்து உருவாகின்ற ஏனைய பிணைப்புகள் பை பிணைப்புகளாக இருக்கும். அதான் நான் சொல்றேன், ஒரு பி ஓபிட்டல்ல 3 ஓபிட்டல், பி உபசக்தி மட்டத்துல 3 ஓபிட்டல்கள் இருக்கு. பி உபசக்தி மட்டத்துல 3 ஓபிட்டல்கள் இருக்கு. மூன்றும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தான். இந்த கைவிரல் பிளமிங் இடக்க விதிக்காக நீங்கள் பயன்படுத்தின போல இது ஒரு ஓபிட்டல் திசை, இது இன்னொரு ஓபிட்டல் திசை, இது இன்னொரு ஓபிட்டல் திசை, ஒன்று ஒன்று செங்குத்தான். ஒரு ஓபிட்டல் நேர்கோட்டு மேற்பகுதிக்கு வந்தால் அடுத்த ஓபிட்டல்கள் பக்கவாடு தான் பொருத்தப்பாடாக என்ற 2 பெருவிரலும் பக்கவாடா தான் வரும், 2 சுட்டு விரலும் பக்கவாடா தான், நடுவிரல் 2 தான் நேர்கோட்டில வந்து போகும். அப்ப 2 அணுக்களுக்கு இடையில ஒரு பிணைப்பு இருந்தால் அது கட்டாயம் சிக்மா பிணைப்பு. 2 பிணைப்பு இருந்தால் ஒன்று சிக்மா ஒன்று பை. 3 பிணைப்பு இருந்தால் ஒன்றுதான் சிக்மா, மற்ற 2ம் பை. ஆகவே இங்க 2 பையாக இருக்கு. அப்ப 2 அணுக்களுக்கு இடையில இருக்கிற ஒரு பிணைப்பு நிச்சயமாக சிக்மா பிணைப்பாக இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் இருந்தால் ஒன்று சிக்மா பிணைப்பு, ஏனையவை பை பிணைப்பு. இந்த 2 அணுக்களுக்கு இடையில 4 பிணைப்பு என்ன கேட்கக்கூடாது, நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. 2 அணுக்களுக்கு இடையில மேக்சிமம் 3 பிணைப்பு தான் தோற்றுவிக்கப்படும். இது இப்படியே அழிவுறாங்க. இதுல ஒரு சிக்மா பிணைப்பு, 3 பை பிணைப்பு இல்லையா. ஆக குறைஞ்சது ஒரு பிணைப்பும் ஆக கூடினது 3 பிணைப்பும் 2 அணுக்களுக்கு இடையில தோற்றுவிக்கப்படலாம். சரிதானே? இனி நாங்கள் இந்த ஒவ்வொரு ஓபிட்டலும் என்னென்ன மாதிரி மேற்பொருந்தி இந்த சிக்மா பிணைப்பு பை பிணைப்பு உருவாகுதுன்றது எக்ஸாம்பிளோட பார்ப்போம். கொஞ்சம் விஷயத்தை நாங்கள் எழுதிட்டு பார்ப்போமா? ஓகே. சரியா? தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. பங்கீட்டு வலு பிணைப்பின் வகை என்று. பங்கீட்டு வலு பிணைப்பின் வகை. பங்கீட்டு வலு பிணைப்பின் வகை. சரியா? இப்ப உங்களுக்கு ஏற்கனவே நான் கதைச்சது போல உங்களுக்கு இதுல கிளியரா இருக்கும். 2 அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்பில் வருதுன்னா ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் தங்களுடைய ஒவ்வொரு இலத்திரங்களை பொதுவாக வழங்கி என்ன பொதுவாக வழங்கி பங்கீட்டு வலு பிணைப்பை தோற்றி போன வகுப்பில் அதை பிரிக்காச்சு. இதை நாங்கள் பிணைப்பில் இருக்கிற அணு என்பதால பிணைப்பை ஒரு சிறு கிடைக்கோட்டால காட்டலாம். டேஸ் சொல்லி இது ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு. சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ள. எக்ஸும் வையும் என்று சொல்லப்படுகின்ற 2 அணுக்கள், எக்ஸ் வை என்று சொல்லப்படும் 2 அணுக்கள். எக்ஸின் அணுவை புள்ளடியால காட்டுறேன், வையின் அணுவை புள்ளியால காட்டுறேன். தங்களுடைய ஒவ்வொரு இலத்திரங்களை 2 பேருக்கு முறையில பொதுவாக பங்கிட்டு ஒரு பிணைப்பை தோற்றுவிக்குது. சரியா? இதை கீழே எழுதி கொள்ளுங்க. பங்கீட்டு வலு பிணைப்புகள் பொதுவாக 2 வகைப்படும்.
வேற வேற இயல்புகளை கொண்டு பிணைப்புகளை வகைப்படுத்தலாம். இது மேற்பொருந்துகை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தலாம். ஏன்னா முனைவு பங்கிட்டு வல பிணைப்பு, முனைவில் பங்கிட்டு வல பிணைப்பு எல்லாம் முனைவை வச்சு கொண்டு வகைப்படுத்தலாம். இங்க மேற்பொருந்து ஓபிட்டல்ட மேற்பொருந்துகை அடிப்படையாக வச்சு கொண்டு 2 வகைப்படுத்தலாம். பங்கிட்டு வல பிணைப்புகள் பொதுவாக 2 வகைப்படும். கொண்டு தமிழ்ல எழுதி கொள்ளுங்க. இப்ப இந்த குறியீட்டை பாவீங்க. சிக்மா சிக்மா பங்கீட்டு வல பிணைப்புகள். சிக்மா பங்கீட்டு வல பிணைப்புகள். இதை சிக்மா பிணைப்பு சொல்லி ஷோர்ட்டா சொல்லுவோம். சிக்மா பிணைப்பு சொல்லுவோம் அல்லது சிக்மா பிணைப்பு. இரண்டாவது பை, ஆங்கிலத்துல பிஐ என்று சொல்றது நினைக்கிறேன். சரியா? பை குறியீடு உங்களுக்கு பரிச்சயமானதான். இந்த கை அப்படி பை எழுது போற எழுத்து. சரியா? பை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி எழுதும். இப்படியும் எழுதும், இப்படியும் எழுதும். எப்படி எழுதினாலும் இதை பார்த்தா விளங்கிக் கொள்ளணும். பையன்னு சொல்லி பை பங்கீட்டு வல பிணைப்புகள். அல்லது பை பிணைப்புகள் என்று ஷோர்ட்டா சொல்லிக் கொள்ளும். பை பிணைப்பு. பை பிணைப்புகள். பை பிணைப்பு. தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. சிக்மா பங்கீட்டு வல பிணைப்பு. சிக்மா பங்கீட்டு வல பிணைப்பு. சிக்மா பங்கீட்டு வல பிணைப்பு. நீங்க குறியீடு பாவிக்கலாம். சிக்மா பங்கீட்டு வல பிணைப்பு. சிக்மா பிணைப்பா இருக்கலாம், பை பிணைப்பா இருந்தாலும் 2 பேர் இலத்திரங்களும் பங்கிடப்படும். இந்த ஓபிட்டல்ட மேற்பொருந்துகையில தான் இந்த வித்தியாசத்தை நாங்க உணர்ந்தோம். எழுதிக்கொள்ளணும். 2 அணுக்களின் 2 அணுக்களின் 2 அணுக்களின் இரண்டு அணுக்களின் சோடியற்ற இலத்திரனை கொண்ட சோடியற்ற இலத்திரனை கொண்ட சோடியற்ற இலத்திரனை கொண்ட அணு ஓபிட்டல்கள் அணு ஓபிட்டல்கள் அணு ஓபிட்டல்கள் நேர்கோட்டு மேற்பொருந்துகையில் ஈடுபட்டு அண்டர்லைன் பண்ணிக்கொள்வோம். நேர்கோட்டு மேற்பொருந்துகையில் ஈடுபட்டு நேர்கோட்டு மேற்பொருந்துகையில் ஈடுபட்டு
நேர்கோட்டு மேற்பொருந்துகையில் ஈடுபட்டு சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்புகளை சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பை உருவாக்குகின்றது சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பை உருவாக்குகின்றது. எங்கேயாவது சிக்மா பிணைப்பு உருவாகுது என்று சொன்னால் ஓபிட்டல் கண்டு நேர்கோட்டு மேற்பொருந்துகள் இருக்குதுன்னு அர்த்தம். சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பை உருவாக்குகின்றது. சரியா? சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பை உருவாக்குகின்றது. பாயிண்ட்ஸா சொல்ற விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சோடியற்ற தனி இலத்திரனை கொண்ட தனி இலத்திரனை கொண்ட சோடியற்ற தனி இலத்திரனை கொண்ட இரண்டு S அணு ஓபிட்டல்கள்